உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ நிறைய வீடுகளில் வந்துட்டு இந்த ஈச்சர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 13 பாட்டில் எம்டி பாட்டில் மூடி போட்டு ஒரு ரூம்ல வச்சிருங்க, கதவை பூட்டிருங்க. ஒரு மண்டலம் கழிச்சு திறந்து அந்த ரூம்ல தூங்கி பாருங்க. சமீபத்துல நீங்க சொன்ன ஒரு சனிச்சூரியன் காம்பினேஷன் வந்தாலே மேடு பள்ளமான இடம். சுக்கிரன் இனிப்பு. வர்றவங்களுக்கெல்லாம் குழிப்பணியாரை ஊற்றி கொடுக்க சொல்லுங்க. மாப்பிள்ளை விட்டு வந்தவங்களுக்குலாம் நீ குழிப்பணியாரம் செஞ்சு ஏற்கனவே அவங்க வந்து வரும்போது ப்ரிப்பேர் பண்ணி ஹாட் பாக்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாம் கொடுத்து மாப்பிள்ளை குழிப்பணியாரம் சாப்பிட்டு அதோட சரின்னு போயிட்டாரு. பொண்ணு ஓகேன்ட்டு போயிட்டாரு. சனி செவ்வாய் சந்திரன் 3 சேர்ந்து கேதுவோட நட்சத்திரத்தை வந்து கேதுவால் பார்க்கப்பட்டால் வேலிப்பருத்தி இலைன்னு ஒரு இலை இருக்கு, அதை வதக்கி 2 முழங்கால் மூட்டிலையும் நல்லா சுட 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 ஒத்தனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க கோவையை சேர்ந்த பண்டிட் விஜய் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மரச்சாமான்கள் இருந்தா குருவோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வீடுகளில் வந்துட்டு இந்த ஈச்சர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஈச்சர் அப்படிங்கிறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மரப்பொருள் சம்மந்தப்பட்டது தானே சார்? மரப்பொருள் ஸ்டீல், அது ஸ்டீல்லையும் உங்களுக்கு இந்த இதில் நைலான் டேபிள் தானே அது பண்ணாங்க. உட்டனில் இருக்கலாம், ஆனால் டெய்லி அதில் உட்காந்து எந்திரிக்கணும். டெய்லி அதில் உட்காந்து ஒன்றும் இல்லை, ஒரு 13 பாட்டில் எம்டி பாட்டில் 13 எம்டி பாட்டில் மூடி போட்டு ஒரு ரூமில் வச்சுருங்க, கதவை பூட்டிடுங்க. ஒரு மண்டலம் கழிச்சு திறந்து அந்த ரூமில் தூங்கி பாருங்க. என்ன சார் ஆகும்? திடீர்னு விழுகுதான் சாய் தான் இதெல்லாம் நடக்கும். புரியுதா இல்லையா? வெற்றிடத்துல எல்லாமே வரும். நீங்கள் புழங்கிட்டு நீங்கள் ஒரு விஷயம்னா இப்போ இந்த பாடி இப்படியே இருந்தால் என்ன ஆகும்? எந்நேரம் நான் தூங்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? ரத்தம் ஓடுமா? திரண்டு தூங்கிட்டு இருந்தா இயக்கம்னு ஒன்று இருக்கணுமா இல்லையா? ஏங்கி கொண்டிருக்க வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. நம்ம ஏக்கம் நின்று வச்சோன்னா போனோம், சரியா? அப்போ அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை டெய்லி அதை யூஸ் பண்ணணும். ஈஸி சேர் இருந்தால் யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது. ஈஸி சேர் பொதுவாக வச்சுருக்கக்கூடாது. மரத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமல் சும்மா பூட்டி வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். கண்ணுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்ம பார்த்து கமெண்ட் போட்டுறோம் ஈஸியாக. கமெண்ட் போடுதமே என்னை பற்றி எதாவது தெரியுமா? அஸ்ட்ராலஜி நீ படி, அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு நீ அஸ்ட்ராலஜி பொய்ன்னு சொல்லு. உங்கள் அப்பா அம்மா நல்லவங்கன்னு சொன்னால் கூட இல்லை எங்கள் அப்பா அம்மா நல்லவங்க இல்லைன்னு கமெண்ட் போடுறான். அவனை போய் என்ன சொல்ல? அவனை போய் இப்போ உதாரணமாக திருவோண நட்சத்திரம் கேரளா, நான் அன்றைக்கி வந்தது பிரசன்னத்தில் சொன்னது. பிரசன்னத்தில் அந்த நேரத்துக்கு என் மைண்டில் ஓடுறத நான் சொல்கிறேன். அது ரீடிங்னு எதுக்கு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். மைண்டில் அது ஓடுறதா அப்படியே சொல்கிறேன். வீட்டுக்காரர் கேரளாவா அப்படின்னு கேட்குறேன். உடனே நான் ஜுவாதி நட்சத்திரம், நான் திருவோண நட்சத்திரம், எனக்கெல்லாம் கேரளாவில் பொண்ணு இல்லை, பக்கத்து வீட்டு நாங்கள் வன்னீர் வீட்டில் பொண்ணு கட்டினோம், நாங்கள் வன்னீர்னு சொல்லக்கூடாது. இது பிரசன்னம். நான் உட்காந்து சொல்கிற நேரம் இருக்குன்னா இது என்னைக்கு சொன்னேன், எத்தனை மணிக்கு சொன்னேன், அன்றைக்கி ஓடின 6 இடம்னு ஒன்று இருக்குது. அந்த 6 இடத்தை வச்சு நான் சொல்கிறேன். அது அவன் தெரியாதான் கமெண்ட் போடுறவனை போய் என்ன பேர் பேச விடுங்க சார். நீங்கள் வந்து நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு வரீங்க, அதுவும் ரொம்ப சிம்பிளான எளிமையான பரிகாரங்கள் நிறைய சொல்லிட்டு வரீங்க. சமீபத்தில் நீங்கள் சொன்ன ஒரு வித்தியாசமான எளிய பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல சனி சூரியன் சுக்கிரன் இருக்குது. சனிங்கிறது அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை. அப்போ கல்யாணம் ஆகலைங்கும் போது அப்போ நான் என்ன சொல்கிறேன், சனிங்கிறது பழமை, சனிதான் பழமைவாதி, சனிதான் வரலாறு, ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு போனீங்கன்னா சனி. சூரியன் வந்து பாரம்பரியம் அப்படின்னு சொன்னால் சூரியன். சுக்கிரங்கிறது இனிப்பு, ஸ்வீட்டு, சரியா? வர்றாங்க, வரன்னு பார்க்குறாங்க, பொண்ணு பிடிக்கலேன்ட்டு போயிடுறாங்க. வர்றாங்க, பொண்ணை பார்க்குறாங்க, பொண்ணு பிடிக்கலைங்கிறாங்க, பொண்ணு குட்டேங்கிறாங்க, இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளை சரியில்லைங்கிறாங்க. இப்படியே அலைன்ஸ். சனிங்கிறது ஸ்லோ, சுக்கிரங்கிறது திருமணம், சனிங்கிறது ஸ்லோ, சூரியங்கிறது நிர்வாகம், சனிங்கிறது குளறுபடி. புரியுதா இல்லையா? அப்போ இவங்க வர்ற அலைன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு செட் ஆகலை. இன்னும் உத்தியோகம் சரியில்லைன்னு வருது, அல்லது அந்த உறவு முறைகள், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் ஒரு உட்பிரிவுகள்னு இருக்குது, அதில் பிரச்சனை இருக்குதுன்னு வருது, இல்லை மாப்பிள்ளை பர்சனாலிட்டி இல்லைன்னு வருது, இல்லை வேலை சரியில்லைன்னு வருது. இப்படியே காரியம் தட்டி போயிட்டே இருக்குது சார். கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு 30 வயசு ஆகி போச்சு. அப்போ இது நடந்து ஒரு 6-7 ஒரு
வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க கூப்பிட்டு சொல்ல போய் எனக்கு தெரியும். ம். அப்போ சனிங்கிறது பாரம்பரியம். நான் அந்த நேரம் வந்ததே சொன்னேன், சனி பாரம்பரியம். சூரியன் வந்து சனி பழமைவாதி, சூரியன் வந்து பாரம்பரியம். சுக்கிரங்கிறது ஸ்வீட்டு, சனிங்கிறது இரும்பு, சனிங்கிறது இரும்பு. அப்போ சனி சூரியங்கிறது காம்பினேஷன் வந்து என்ன கேட்டிங்கன்னா பழமையான பாத்திரங்கள்னு அதுக்கு பேர். சனி சூரியன் காம்பினேஷன் வந்தாலே மேடு பள்ளமான இடம். ம். சனி சூரியன் மலம்மா, சனி பள்ளம்மா. ம். சரியா? சனி சூரியன் மேடு பள்ளமான இடம், சுக்கிரன் இனிப்பு. ம். அப்போ ஒரு மேடு பள்ளமான இடத்துல சமைச்ச ஸ்வீட்டாக இருக்கணும். சரியா? சனி இரும்பு. அப்போ குழிப்பணியார சட்டி எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் மேடாக இருக்கும், ஒரு பக்கம் பள்ளமாக இருக்குமா? ஆமா. ம். பள்ளமாக இருக்குமா? ஒரு குழியாக இருக்கும், ஒரு மேடு இருக்கும், அப்புறம் குழி இருக்கும், மேடு இப்படி இருக்குமா இல்லையா? குழிப்பணியாரம் வர்றவங்களுக்கெல்லாம் குழிப்பணியாரம் ஊற்றி கொடுக்க சொல்லுங்கள். ம். இனிப்பு பணியாரம் அது கொடுக்க சொல்லுங்கள், குழிப்பணியாரம் கொடுக்க சொல்லுங்கள். இது அந்த இது காம்ப்ரமைஸ் ஆயிரும், இந்த பொண்ணுக்கு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிரும் போங்க. அதே மாதிரியே வந்து இது மயிலாடுதுறைன்னு நினைக்கிறேன். அவங்க குழிப்பணியாரம் செஞ்சு வர்றவங்களுக்கு எங்கள் குழிப்பணியாரம் நீங்கள் கொடுங்க, வர்றவங்களுக்கெல்லாம் குழிப்பணியாரம் கொடுத்துருங்க போங்க. சரியா? ஒன்றும் இல்லை, நீங்கள் பழைய இரும்பு வியாபாரிக்கு என்ன என்ன போட்டால் என்ன கொடுப்பாரு? ம். பேரிச்சம்பழம் கொடுப்பாங்களே, ஓட்ட உடசல் ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பழம் தானே சொல்கிறாங்க. ஆமா. சூரியன் தான் பித்தளை, சூரியன் தான் மெட்டல். மெட்டல் பித்தளை வந்து புதன் தான் பித்தளை, சூரியன் வந்து மெட்டல். சூரியனும் சனியும் சேரும்போது மெட்டலாக காம்பினேஷன் மாறிடும். சனி எண்ணெய், அதில் எண்ணெய் வச்சா நீங்கள் சுடுறீங்க. ம். அப்போ குழிப்பணியாரம் கொடுங்க சார், இந்த பொண்ணுக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிரும். வர்ற மாப்பிள்ளைக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் மாப்பிள்ளை விட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நீ குழிப்பணியாரம் செஞ்சு அதுக்குன்னே அவங்க வந்து வரும்போதே ப்ரிப்பேர் பண்ணி ஹாட் பாக்ஸில் வச்சுருக்காங்க, எல்லாம் கொடுத்து மாப்பிள்ளை குழிப்பணியாரம் சாப்பிட்டு அதோட சரின்னு போயிட்டார். பொண்ணு ஓகேன்ட்டு போயிட்டார். ம். ஸோ இந்த மாதிரிலாம் நான் பரிகாரம் செஞ்சுருக்கேன், சொல்லியிருக்கேன். இல்ல, ரொம்ப வித்தியாசமான சனி பரிகாரம். இரும்புமா, அது இடைக்கு போட்டால் என்ன கிடைக்கும்? பேரிச்சம்பழம் கிடைக்குமா இல்லையா? ஆமா. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி பரிகாரம் ஒரு ரூட் இல்லைன்னு சொல்ல வரேன். ம். அந்த நேரத்துக்கு வரும். வரலையா, எனக்கு வரலைங்க, வேற எங்கேயா பார்த்துக்கோங்க. இதான் நான் எத்தனை பேருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேங்கிறது பார்க்குற மக்களுக்கு தெரியும். எனக்கு சரியாக வரல, வேற பக்கம் பார்த்துக்கோங்க. எனக்கு சொல்லவே வராதுமா சில நேரத்தில், எந்த ஜாதகமும் ஓடாது, மைண்டே டிப்ரெஷன் ஆயிரும். ஒன்றுமே எவ்வளோதான் யோசிக்கிறது, நானும் மனுஷன் தானே, யோசிச்சு ஒன்றுமே ஓடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கர்மா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு ஜோசியர் ஃபீல்ட் அவுட்டே போயிட்டாருமா, அவங்க சம்சாரத்துக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி எனக்கு ஜோசியமே வேணாம்னு போயிட்டார், பார்க்கலன்ட்டு போயிட்டார். கோயம்புத்தூரில் சோமனூர்லேயே எங்கே இருக்கார், ஜாதகம் பார்க்கல அப்படின்னு. இவர் யாருக்கோ பரிகாரம் சொல்லி அவங்க ஒய்ஃபுக்கு டிபேட் ஆகிடுச்சு. ஸோ யார் ஜோதிடம் சொல்லணும்னு ஒன்று இருக்குது, நான் அதை பிரகாரம் தான் செய்யணும். அப்போ வரலன்னா சரியில்லைன்னு சொல்ல போகிறோம், வந்துச்சுன்னா சொல்ல போகிறோம், அவ்வளோதான் விஷயம். தெரிஞ்சதை சொல்ல போகிறோம், அவ்வளோதான். நான் பெரிய ஜோல்டெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் வருது சொல்லுங்கள், அவங்க இமேஜுக்கு என்னை வச்சு பார்க்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். என்கிட்ட அப்படியே ஓப்பனாக சொல்லிடுவேன். இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு சந்திராஷ்டமம் அப்போ நான் ஆசனூரில் 2-3 நாளாக உட்காந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். நம்ம ஸ்டுடியோவுக்கு பக்கத்துலேயே மாபெரும் ஜோதிடர், அவர்கிட்ட பார்த்தவங்க, அவருக்கு நெருக்கமானவங்க, தென்னிந்தியாவின் மாபெரும் ஜோதிடர், எனக்கு மானசீக குரு அவர். ஸோ அவர்கிட்ட பார்த்தவங்க என்கிட்ட பார்த்தே ஆகணும்னு வராங்க. சார் நான் அவரை பார்த்த மாதிரி என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அவர் ஸ்டைல், இது என் ஸ்டைல், நான் என்ன வருதோ சொல்கிறேன். இப்படி நான் முன்னாடியே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அதனால நான் சொல்கிறேன், நான் எல்லாரும் கரெக்டாக தீர்வு கொடுத்துட முடியாது, எல்லாரும் தீர்வு கொடுத்தா கடவுளாக இருக்கணும். மற்ற ஜோசியர் மாதிரி என்னை எதிர்பார்க்காதீங்க, என்கிட்ட என்ன வருதோ அதை கொடுக்குறேன், அவ்வளோதான். சரி, இப்படிலாம் சொல்லியிருக்கேன்னு சொல்ல வரேன். சரியா? பல சிக்கலான தீர்வுகளுக்கும் ரொம்ப எளிய பரிகாரங்கள், எல்லாருமே செய்யக்கூடிய எளிய பரிகாரங்களாக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், இதெல்லாம் குருமார்கள் கொடுத்த அறிவு, நான் ஒன்றும் இல்லை. சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய வியாதிகளால் கஷ்டப்படுறவங்க ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி, இந்த தலைவலி, இந்த மைக்ரேன், இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக இருக்காங்க. என்னதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரியான தீர்வுகள் வந்து கிடைப்பதில்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு வலி பிரச்சனை இப்போ இளம் வயதினருக்கும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னெல்லாம் 50 வயசுக்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 30கள்லேயே நிறைய பேர்த்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஏதாவது எளிய பரிகாரம் எல்லாம் இருக்கா சார்? எளிய பரிகாரம் இருக்குமா, ஒவ்வொரு கிரகத்துக்கு தக்கவாறு இருக்குது. இப்போ சூரியங்கிற தலை, அதை சனி பார்க்கும் பொழுது மைக்ரேன் தலைவலி வந்துடும். சூரியன் தலை, செவ்வாய் பிளட்டு, கேது அடப்பு, சனி நோய். ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், சனி, செவ்வாய், கேது இருக்குது. அதாவது செவ்வாய், சூரியன், கேது டிரான்சிட்டில் சனி அந்த பிறந்த கால சூரியனையும் பிறந்த கால செவ்வாயையும் பிறந்த கால கேதுவையும் பார்க்குது. தலைக்கான கிரகம் சூரியன்.
மூளைக்கான கிரகம் சூரியன். கேதுங்கிறது கை வைக்க முடியாத சிக்கலான நரம்பு பூரா கேது. செவ்வாய் பிளட்டு. அப்போ கேதுங்கிற டியூப்பு. அப்போ டிரான்சிட்டில் இருக்க சனி அதை பார்வை செய்யுது. அப்போ தலைக்கு போகிற நரம்புகளில் அடைப்பு ஏற்படும். அதுக்குள்ளே அடைப்பு ஏற்படும். அப்போ மூளைக்கு போகிற நரம்பில் சிக்கல் வந்துடும். அதுதான் ஸ்ட்ரோக்காக மாறுறது. கூட புதன் சேர்ந்துருச்சுன்னா ஸ்ட்ரோக்கு, 100% ஸ்ட்ரோக்கு. புதன் சேரலை அப்படின்னா பிரெயின் டியூமர். பிளட்டில் பிளாக், மூளையில் வந்து பிளட் அந்த கேது டியூப் வெடித்து பிளட்டு கிளாட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. டென்ஷன் ஆகி பிளட்டு கிளாட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லை தலையில் அடிபட்டு பிளட்டு உறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. மூளையில் ரத்த கசிவுன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்குது. ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு நோய் இருக்குது. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒருத்தர் வந்து மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி சனி, 8க்கும் 9 சனி மேசராசியில் இருக்குது. அதில் சூரியன் அங்கே 3 சூரியனும் மேசத்தில் தான் இருக்கார். அப்போ அவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சனியும் சூரியனும் எங்கே இருக்குது? மேசத்தில். கோச்சாரத்தில் சனி இப்போ எங்கே இருக்குது? கும்பத்துலேருந்து 3ஆம் பார்வையாக எங்கே பார்க்கு? மேசத்தை பார்க்கு. வாங்கணும் சார், மூட்டு வலி இருக்கா சார்? ஆமாம் சார். ஆமாங்க ஐயா, மூட்டு வலி இருக்குது. அந்த அம்மா அவங்க லேடி நினைக்கிறேன். ஆமாம் ஐயா, மூட்டு வலி இருக்குது. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்கிறாங்க டாக்டர். 3ஆம் இடம் தான் மாற்று. மிதுனம் 1, கடகம் 2, சிம்மம் 3. 3ஆம் இடம் தான் மாற்று. சூரியன் தான் எலும்புக்கு அதிபதி. சனி பார்த்தா தேய்மானம்னு அர்த்தம். சனி தேய்மானம். வயசு என்ன தாயின்னு? வயசு 52 வயசு ஆகுது. இனிமேல் ஆப்ரேஷன் பண்ணி சிக்கலாக இருந்தாயி நான் சொல்கிறத கேளுங்க. கொஞ்சம் ஃபேட் இருக்கீங்களான்னு கேட்டேன். குருவும் அந்த ஜாதகத்தில் பார்க்குது. குரு ஃபேட்டை குறைங்க, உடல் எடையை குறைங்க, நோய் தீரும், இவ்வளோ வெயிட் உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கான உணவு பழக்க வழக்க முறையை சொல்லியாச்சு. சரி, மூட்டு வலி தீரணுமே. சனி என்ன? சூரியனை பார்க்குது. கோட்டைக்கல்ல வைத்தியம் எடுக்கலான்னு கேட்டேன். சனி கல், சூரியன் கோட்டைக்கல் சனி சூரியன் ஆயுர்வேதம் எடுக்கலான்னு. அம்மா சார் அங்கே தான் சார் வாங்கி என்ன வாங்கி தேய்க்கிறேன், ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. சரி அம்மா, சனி முடவன், சனி ஊனம், சூரியன் எலும்பு, சூரியன் தேய்மானம், இது எல்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குது? மேசத்தில் இருக்குது. மேசராசி சிம்பல் என்ன? ஆடு. சனி என்ன? முடவன். சரியா? முடவாட்டுக்கால் சூப்பு சாப்பிடுங்க. ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடுங்க. சனி பூமிக்கில் விளையிற கிழங்கு பூரா சனி. இப்போ முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு டெய்லி சாப்பிடுங்க. மேசம் ஆடு. சனி பார்க்குது. சனியே பிறந்த கால சனி அங்கே நீசமாய் கிடக்கு. கோச்சார சனியும் அப்புறம் 2 சனி அந்த சூரியனை அழுத்துது. நடப்பே சூரிய தசை. மேசத்தில் உட்காந்து சூரிய தசை. மேசத்தில் சனி நீசம், சூரியன் உச்சம், கோச்சார சனி கும்பத்துலேருந்து பார்க்குது. மேசம் ஆட்டு ராசி, மேசம் ஆடு ராசி. இது எல்லாமே கேது சாரம் அஸ்வினியில் இருக்குது. அஸ்வினிங்கிறது கேதுங்கிறது ரோமம், முடி, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்த முடவாட்டுக்காலுங்கிறது மேலடி பஞ்சு மாதிரி முடி இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த முடவாட்டுக்கால் சூப்பு சாப்பிட ஆரம்பிங்க. முடவாட்டுக்கால் சூப் எடுத்து டெய்லி சாப்பிட ஆரம்பிங்க. 1 மண்டலம் சாப்பிடுங்க. உங்கள் மூட்டு வலி எப்போ இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் லாஸும் பண்ண ஆரம்பிங்க. இப்போ கால் வலியே இல்லைங்கிறாங்க. இந்த பரிகாரம் பண்ணி அப்போ கிரக சேர்க்கையும் அந்த ராசி மண்டலம் இத்தனையும் வச்சு பரிகாரம் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன். மேசம் ஆடு தானே. சனி பார்த்தா முடவாட்டுக்கால். நீங்க சொன்னது வந்து மேஷம் அந்த சம்பந்தப்பட்டது தானே சார்? மற்ற ராசினருக்கும் இதே தானா? வேற மாறும். வேற மாறிடும். இதே வராது. இப்போ அங்கே உள்ள செவ்வாய் போயிருச்சுன்னா வேற மேட்டர் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு ராசி ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இந்த பரிகாரம். சனி செவ்வாய் சந்திரன் காம்பினேஷனா வேறையா இருந்தாயி. ஓகே. சனி செவ்வாய் முள்ளுச்செடி. ஆமா. சந்திரன் சேர்ந்தா வேலி பருத்தியா மாறிடும். வேலி பருத்தி இலைன்னு ஒரு இலை இருக்கு. அது கேது சாரமாக இருந்தால் அதை எடுக்கணும். சனி செவ்வாய் சந்திரன் 3 சேர்ந்து கேதுவோட நட்சத்திரத்துலேருந்து கேதுவால் பார்க்கப்பட்டால் வேலிப்பருத்தி இலைன்னு ஒரு இலை இருக்குது. அது முள் செடிகள் அப்படியே கொடி போல படர்ந்து வளரும். அது பிச்சைங்கன்னா பால் வரும். அதுக்கு பரிகாரமே வேற. அது அந்த மூட்டு வலிக்கு வேலிப்பருத்தி இலை, மரவெட்டி எண்ணெய்னு ஒரு எண்ணெய் இருக்குது. சின்ன வெங்காயம், மரவெட்டி எண்ணெய், வேலிப்பருத்தி இலை. அதை நீங்கள் வதக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பக்கோடா சுமல் வரும். பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ பக்கோடா இருக்கான்னு கேட்டு எடுத்துருவாங்க. அதை வதக்கி 2 முழங்கால் மூட்லையும் நல்லா சுட ஒத்தனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சூடு குறைய சூடு பண்ணி
உத்தரம் கொடுத்து அதை 2 முழங்கால் மூட்டிலையும் கட்டிட்டு படுத்துடணும். காலில் இருந்து அதை கழட்டி கொண்டு போய் முச்சந்தியில் கொண்டே போட்டுறணும். 1 மண்டலம் செய்ய மூட்டு வலியே இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. மருத்துவமும் ஜோடமும் ஒன்று. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஜாதகமே இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூட பொதுவான பரிகாரம் ஏதாவது இருக்குமா இந்த அப்படி சொல்ல முடியாதும்மா. அவங்க வீட்டில் குழந்தைகள் இருக்கும்ல, ஓகே அவங்க வாரிசு இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் அவங்க ஒய்ஃப் இருக்கும்ல, அவங்க ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவங்க ஜாதகத்துக்கு சொல்லலாம். ஏமா ஒரு அம்மா ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கூடி கிடக்கு, அரிப்பு கணக்கறங்க ராகு, புதன் ராகு தான் அரிப்பு. 7ஆம் அதிபதி புதன் கூட 6ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. ஸ்கின் அரிப்பு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துச்சாங்கட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சுங்குது அந்த அம்மா. அவர் எங்கேயோ வெளியூர் போனால் அரிக்கலேங்குது, அவர் வந்தால் அரிக்குதுங்குது. புரியுதா இல்லையா? அந்த கேரக்டர் வரும் பொழுது இப்போ வில்லனை பார்த்தோன்னே கதாநாயகன் சூடாகிறாரு, உங்களுக்கு பிடிக்காதவளை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகுறீங்க. அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒன்றுமே கிடையாது. ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில் நடிப்பார்ல, அவனை பார்த்தோன்னே அப்பன் போல இருக்குன்னு சொல்லுவாரா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ அந்த கேரக்டர் ஒருத்தரை பார்த்தாலே பிடிக்கும், ஒருத்தரை பார்த்தா பிடிக்காது. என்ன எல்லாருக்கும் பிடிக்கும் நான் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் நான் சொல்லி நினச்சிட்டா யாருக்கும் பிடிக்காது. உண்மையிலேயே எல்லாரையும் பிடிச்ச மனுஷன் உலகத்தில் யாருமே கிடையாது. யோக்கியன்னு யாருமே கிடையாது. யாராவது யோக்கியன்னு இருக்காங்க சொல்லுங்க, கொண்டு வாங்க, சென்னையவே எழுதி வச்சிருவோம். அப்பெல்லாம் யாரும் கிடையாது. அப்போ எல்லாருக்குள்ளேயும் கெட்ட குணங்கள், எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும், ஒரு ஜாதகம் மாறுபடும். அவங்க வீட்டு நபர்களுடைய ஜாதகத்தை வச்சு பலன்னு சொல்லலாம்னு சொல்ல வரேன். அவங்க வீட்டோட ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு அப்பாவுக்கு என்ன மாதிரி இருக்குது, அவங்களுக்கு என்ன டிசிஷன், என்ன மருத்துவம் எடுக்கலாம்னு சொல்லலாம். எப்போ சரியாகணுங்கிறதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் அல்லது பிரசனம் பார்க்கணும், அவ்வளோதான். அப்போ இது முடவாட்டுக்கால் சூப்பு. அப்போ நான் இது எப்படி எடுக்கிறேன் பாருங்க. சூரியனும் சனி வந்து மேசத்தில் இருக்கு, மேசம் ஆடு, சனி முடவேன். அப்போ அது முடவாட்டுக்கால் நான் எடுக்கிறேன். புரியுதா இல்லையா? அது லாஜிக் இல்லாமல் எடுக்கலை நான். இது மாதிரி தான் ஒவ்வொரு மருத்துவமும் வருது.